மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆன்லைன் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் ஷீட்டை எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி.ac.in அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். இதனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நவம்பர் டிசம்பர் 2020 ரைட் சைடில் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் உங்கள் எக்ஸாமினேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இந்த கேப்சர் டெக்ஸ்ட்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் லெஃப்ட் சைட்லேயே கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வியூ அனெக்சஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 2 அனெக்சஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் சென்டர் நேம், அதுக்கப்புறம் சென்டர் கோட், உங்கள் நேம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ப்ரோக்ராம் நேம், இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டு உங்கள் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணும்போது இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனெக்சர் 2ஓட லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் டிஸ்பிளே ஆக இந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சதை உங்கள் ஆன்சர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் காப்பியோட இந்த ஃபார்மையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி உங்கள் லேர்னிங் சென்டரில் கொடுக்க வேண்டியது இருக்கும். 2 அனெக்சஸையும் டவுன்லோட் பண்ணதான் இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் டேட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைமிங்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த டைமிங்கில் போய்ட்டு நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் எக்ஸாமினேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதும் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டுமே தான் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சுருந்தா அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜ் ஃபைலை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவும் மாற்றிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக்கையும் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட்னு ஒரு பட்டன் இருக்கா. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்டால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே ரைட் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட், அதாவது உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.